மயில்சாமி அவர்கள் நல்ல நடிகர். நடிகர் மட்டுமல்ல, யதார்த்தமான நடிகர். அவர் எல்லாரும் நல்லா பழகுவார், அன்பாக பழகுவார். என்னோட கூட நடிக்கும்போது கூட சொல்லுவேன், நல்லா நடிக்கிறப்பா அப்படின்ட்டு. நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். நைட்டு கூட பேசினேன், இன்றைக்கி நடப்பேன். நடிகரை தாண்டி அவரோட மனசு, நல்ல மனசு முடியாது. மயில்சாமியாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்லா பழகுவார், எங்கள் வீடெல்லாம் நல்லா இருப்பார். இப்படிப்பட்ட மனுஷனை இனிமேல் பார்க்க போகிறதில்ல. ஏமா நீ தனியாக இருக்க, என் வீட்டுக்கு வந்துடுமா, நீ ஏமா இருக்கேன்னு எனக்கு தினம் கூப்பிடுவார். இந்த பக்கத்தில் தான் நான் இருக்கேன். என் தங்க அப்படி போயிடுச்சேன். மயில்சாமியோட ஆத்மா நிச்சயமாக சாந்தியடை. மிகப்பெரிய சிவபக்தன், நல்ல மனுஷன். கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு எடுத்து உதவி பண்ணக்கூடிய ஒரு எந்த ஷூட்டிங் வந்தாலும் கலகலன்னு எல்லாத்தையும் சிரித்து பேசிக்கிட்டு என்ன எப்படிங்க உங்களால் முடியுதுன்னா, லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் சாமி, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சாமி அப்படிம்பார். அவ்வளோ சீக்கிரத்தில் அவருக்கு சாவு வந்திருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமானவர். எல்லாத்தையும் அன்பாக இருப்பார். யாருக்கா ஏதாவது பிடிக்கணும் உடனே வர வச்சிடுவார். எப்படி வர வச்சிங்கன்னு அப்படி தான் அப்படிம்பார். அவ்வளோ தங்கமானவர். திடீர்னு கேட்டுன்னு ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு அழைச்சிட்டு போகிறேன்னார். அவ்வளோ சிவபக்தன், அவ்வளோ நல்ல மனுஷன். ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்படி ஒரு சீக்கிரமே அவருக்கு சாவு வந்திருக்கும். ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டோம், நல்ல நடிகர். அவ்வளோ ஆத்மா சாந்தி அடையணும். மயில்சாமியுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அவர் சினிமாவில் மட்டும் நல்ல நடிகர் இல்லாமல் நல்ல மனிதனாகவும் நல்ல அன்பானவராகவும் பாசமானவராகவும் பார்த்துருக்கேன். அது நடிகரை தாண்டி என் குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர். எப்படி சொல்கிறேன்னு தெரியல, காலையில் கேட்டவுடனே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. இந்த போன வாரம் தான் பத்திரிகையில் ஒரு பேட்டி பொண்ணோடது வந்தது. அதை பார்த்த உடனே மாப்பிள்ளை, சூப்பர் மாப்பிள்ளை, எங்கே இருக்குங்க, எல்லோரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் வீட்டுக்கு வர சொல்லி நிறையா தடவை என் வீட்டுக்கு வந்திருக்கா, அவர் வீட்டுக்கு போயிருக்கார். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பசங்க வெளியே கிளம்பும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது வரைக்கும் ஏண்டா இத்தனை தடவை டெய்லி வரீங்க போகிறீங்க, ஒரு தடவை கூட ஃபோட்டோன்னு கேட்டதில்லை, இப்போ கூட ஃபோட்டோ கேட்குறீங்க அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமாக எப்பவும் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட கையில் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் கிடையாது, அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதை விட சிவனுடைய பக்தர், அருணாச்சலேஸ்வரர். திருவண்ணாமலைக்கு எத்தனையோ பேரை கூட்டு போயிட்டு கிரிவலத்துக்கு எவ்வளவோ நற்பணிகள் நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த கொரோனா காலத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர். அது நினச்சி கூட பார்க்க முடியல. அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அது வார்த்தை கிடையாது. உண்மையிலே எங்கள் கூட அவர் இருக்கார் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவனுடைய பக்தர் எப்பயுமே நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நீ பரவாயில்ல, அங்கேருந்து நிறையா சேவை பண்ணியிருக்க, இப்போ எனக்கு சேவை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய சிவனே அவரை அழைச்சிக்கிட்டாருன்னு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். மயில்சாமி என் நண்பன் சொல்கிறதா, சக கலைஞன் சொல்கிறதா, என் அண்ணன் தம்பின்னு சொல்கிறதா, இல்லை மயில்சாமியுடைய குணம்லாம் நமக்கு இருக்குமான்னு யோசித்து பார்க்குற அளவுக்கு பிரமாதம் வாழ்வாப்பில். பார்த்தவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு மெனக்கட்டு அவரால் முடியலனா கூட அதுக்கு எப்படி ஹோம்ஒர்க் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுவாப்பில். வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்தரும் எப்படி தான தர்மம்லாம் பண்ணுன்றதை வளரும் போதே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வர்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பாசமிகு பக்தன். ஒரு நாளைக்கு 100 தடவையாவது அவரை பற்றி பேசிட்டே இருப்பாங்க.
உள்ளே ஒன்றும் இருக்காது மனசில். வெளியத்தனமாக படப்படன்னு பேசக்குள்ள நான் ஒரு பேசும்போது ஒரு வசனம் எடுத்து கொடுக்குறேன். எனக்கு படிக்க தெரியாதுன்றாப்புல. படிக்க தெரியாதுன்றதை நீ பகிரங்கமாக சொல்கிறேன்னு அதெல்லாம் கூட வெகலை பண்ணல. எனக்கு படிக்க தெரியாது மக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி யதார்த்தவாதி என்ன கொடுமைன்னா இவ்வளோ சின்ன வயசுலையா மரணம். சிரிக்க வைக்கிற கலைஞனுக்கு இந்த இடி மேல் இடி. இந்த நியூஸை கேட்ட உடனே இது நம்பவே முடியல, ஒத்துக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. அப்படி ஆத்மா சாந்தியிலேயே எழுத வேண்டிக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார்கிட்ட கேட்டாலும் மயில்சாமி அவர்களை பற்றி கேட்டால் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவாங்க, நல்ல நண்பன், நல்ல மனிதன். இதுதான். அதை விட்டு இன்னொரு மூணாவது ஒரு வேர்டு யாருக்கும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதே தான், நல்ல நண்பன். எத்தனையோ வருடங்களாக அவரும் நானும் ஒரே மாதிரி மேடையிலேருந்து மிமிக்ரி பண்ணி சினிமாவுக்கு வந்தவங்க. நானும் அப்படி தான் வந்தது. அதனாலேயே எப்போவுமே ஷூட்டிங் இடத்துல பார்க்கும்போது, இல்லைன்னா ஏதாவது பப்ளிக் பிளேஸில் பார்க்கும்போது, ஏதாவது விழாவில் பார்க்கும்போது அங்கே எல்லாம் அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம், மிமிக்ரியை பற்றி மட்டும்தான் பேசுவோம். இப்போவும் என்னால் யாரை பற்றியாவது காட்ட முடியுமா கேட்பார். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் காட்டுவேன், அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரும் பண்ணுவார். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எனக்கு ஃபோன் பண்ணுவார். எப்போவுமே அவர் சொல்கிறது, நீங்கள் ஒரு வாட்டி என் கூட திருவண்ணாமலைக்கு வரணும், அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வரணும் என் கூட திருவண்ணாமலைக்குன்னு எப்பவும் கூப்பிடுவார். என்ன ரொம்ப வருஷமாக கூப்பிட்றாரு, இது வரைக்கும் போக முடியல. ஒரு வாரம் முன்னாடி கூப்பிட்டுக்கிறாரு, இந்த சிவராத்திரிக்கு என் கூட வரீங்களா, திருவண்ணாமலைக்கு வரீங்களா? நான் சொன்னேன், நான் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் கூப்பிடுறது என்ன, திருவண்ணாமலைக்கு ஒரு குட்டி யானையை வேணும், கோயிலுக்கு யானையை வேணும்னு கடந்த ஒரு ரெண்டு மாதங்களாக கூப்பிட்டுட்டே இருக்கார். அப்போ நான் அங்கே அரேஞ்ச் பண்ணுறேன், அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த சிவராத்திரிக்கு அவர் திருவண்ணாமலைக்கு போயிட்டார். எதுவும் இல்லை, பெரிய இழப்பு, ரொம்ப பெரிய இழப்பு. மகா சிவராத்திரி முன்னாடி எங்கடா இருக்குன்னு கேட்பான், அந்த கோயிலுக்கு போகிறேன்னு கேட்பான். இன்னும் பேசாமல் விட்டோமா நான் தெரியும். நல்ல நண்பனை இழந்துட்டோம், மயில் பறந்துருச்சு. கலை மேடையிலேருந்து நாங்கள் நண்பர்கள். ஒரு நல்ல கலை மேடை அவனை எழுந்துருச்சு, திரைத்துறை அவனை எழுந்துருச்சு. நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பான் நண்பன். அதாவது பெரிய பணக்காரன் லிஸ்ட்டில் மயில்சாமி வரல, ஆனால் அவன் கொடுக்கறதுல பெரிய பணக்காரனே வாழ்ந்துட்டு போயிட்டான். யாருக்கும் தெரியாது அவனுடைய கொடுக்குற குணம். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், தாங்க முடியல. அவங்க மனைவிக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் அவன் தான் ஆறுதல் சொல்ல கஷ்டமாக இருக்கும். நன்றி. இல்லையா அன்பு சகோதரர் மயில்சாமி அவர்கள் மரணம் கலைத்துறைக்கு இழப்பு என்பதை விட வேண்டியப்பட்டவர்களுக்கெல்லாம் இழப்பு, எனக்கெல்லாம் இழப்பு. அவன் உதவி செய்யாத ஆட்களே கிடையாது. நான் ரொம்ப கீழ் லெவல்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவன். அவன் ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சதுனால அன்பு சகோதரர் மயில்சாமி திருவண்ணாமலையார் மீது எவ்வளோ பக்தியோ அதை கேட்டாற்போல் சிவராத்திரி அன்றைக்கே மறைந்திருக்கிறார். மிகவும் நல்ல மனிதன், எல்லாரிடமும் நல்லவன் என்று மட்டுமே பெயர் வாங்கி கோபக்காரன் இருந்தாலும் நியாயத்துக்காக கோபப்படுவோம். நல்ல இதயம், நம்மை விட்டு பிரிந்து விட்டது என்று ஒரு பெரிய எங்களுக்கெல்லாம் இழப்பு, கலைத்துறைக்கு இழப்பு. சினிமாவை தாண்டி அவங்க குடும்பத்தை சொல்லுங்கள். சினிமாவை தாண்டி அரசியலில் ஈடுபாடு உள்ளவர் நீங்கள். அரசியல் அவர் அரசியல் ஈடுபாடுன்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அது ஒரு லெவல், அது அவ்வளோதான். ஐ கேனாட் டாக் அபவுட் இஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரிஸ்.
ஏன்னா நான் வந்து அரசியல் ரீதியாக அவர்கிட்ட பேசினா அவர் வந்து புரட்சித் தலைவருடைய ரசிகர், வெறியன், புரட்சித் தலைவருடைய வெறியன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அரசியலை பற்றி இருந்தாலும் வந்த நல்ல ஆத்மா இந்த குடும்பத்தில் நல்லபடியாக வச்சு சின்ன ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தவர் குடும்பத்தையும் நல்லபடியாக வச்சு 2 பசங்களையும் நல்லா கல்யாணம் பண்ணி பார்த்து அதெல்லாம் இஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். பட் ஸ்டில் 54 வயசு 57 வயதில் நம்மை விட்டு பிரிந்தது அவங்க குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல நமக்கும் பெரிய இழப்பு என்பதை சொல்லி. மயில்சாமிங்கிற ஒரு சாதாரண பேர் இல்லை, ஒரு மனுஷங்களுக்குள்ளேயே இருக்கிற மாணிக்கம். அவனை மாதிரி வள்ளல் யாருமே பார்க்க முடியாது. இந்த டோட்டல் சரௌண்டிங்ஸில் இருக்க அத்தனை பேருக்கும் கொரோனா காலத்துலையும் புயல் காலத்துலையும் சாப்பாடு வாங்கி கொடுத்து, இங்கே மட்டும் இல்லைங்க, ஷூட்டிங் வந்தால் அத்தனை பேருக்கும் சாப்பாடு வரும். அப்படி ஒரு கொடை எம்ஜிஆருக்கு மாலை போடுறது, டெய்லி ஒரு புது மாலை போடுறதுங்கிறது அவங்களுடைய வழக்கமாக வச்சுருக்கு. எம்ஜிஆர் அபிமானி. இங்கே அவர் மாலைக்கு இல்லாமல் தவிக்க போகிறார் அப்படின்னு தான் தோணுது. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே சிவனுக்கு தொண்டாற்றியே சிவனடியாரவே வாழ்ந்தவன. நேற்றுக்கு சிவராத்திரி அன்னைக்கு அவனுடைய இறப்பு மனசுக்கு ரொம்ப பாரத்தை கொடுக்குச்சு. அவனை இழந்து வாட அவங்க குடும்பத்தினருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சார் எப்படி ஆச்சு சார்? என்ன நடந்தது? நைட்டு கோயிலுக்கு போனால் சொல்கிறாங்க, என்ன ஆச்சு? கோயில் எனக்கு அதை பற்றிலாம் கோயிலுக்கு போல சார் எனக்கு தெரியாது. பட் இந்த செய்தியோடு இருக்கிறது மட்டும் வைக்கங்க. பேக்ரவுண்ட்லாம் தயவுசெய்து கேட்காது. ஓகே சார். என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கே தெரியாமல் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். சரி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல சார். நான் மச்ச மயில்சாமியில் வந்து இந்த சினிமாவில் அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க. விஜயா கார்டனில் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்பொழுது வந்து நான் ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் மக்களின் பக்கம்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அப்படின்னு வந்துருந்தோம். அதான் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், பேசணும், கொண்டோம், பழகணும். அதுக்கப்புறமா என்ன மாமான்னு ஆசையாக கூப்பிடுவான். அவன் ரோடு வழியாக போகும்போதெல்லாம் இப்போ பார்த்து ஏய் மாமா அப்படின்னு கத்துவான். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், என்னடா உடம்பு சரியில்லையான்னு விசாரிச்சு. ஆமாண்டா பார்த்துக்கப்பா அப்படின்னு. சரி மாமா அப்படின்னு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண என்னடா 19 சிவராத்திரி வரியா, 18 சிவராத்திரி வரியா கோயிலுக்குன்னா ஷூட்டிங்கில் இருக்கேன்ப்பா அப்படின்னு. சரி பரவாயில்ல விட்றேன், நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னா. தீராத சிவபக்தன், மாறாத எம்ஜிஆர் பக்தன். இந்த ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தாக்க யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மழை, ஒரு பேரிடர் காலம், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உடனே இங்கே இருக்கிற ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி 500 பொட்டலம் 1000 பொட்டலம் எல்லாருக்கும் நின்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு வந்தால் கூட ஒரு தடவை ஒரு அம்மா வெள்ளரிக்காய் விற்றுக்கிட்டு வந்தது, எடுத்துகிட்டு வந்தோன்னா எவ்வளவு அப்படின்னா 5 ரூபாங்க ஒன்று, கூடையோட எவ்வளவு அப்படின்னு கேட்டு அதுக்கு வந்து அந்த அம்மா சொன்ன அமௌண்ட்டோட இன்னும் ஒரு 200 ரூபா 300 ரூபா கூட கொடுத்து அது வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டாங்க. அப்படி
தான் இதுக்கு பதில் சொல்லணும். நம்முடைய ஆன்மா அந்த அண்ணாமலையாரின் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு தான் நான் வந்து அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன். வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் மயில்சாமி அவருடைய மறைவு வந்து உண்மையிலே ரொம்ப வேதனை அளிக்குது. ஏன்னா வந்து அது ஒரு திரையுலகத்தில் வந்து ஒரு கர்ணன் மாதிரி. நிறைய பணம் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சமான ஒரு தொகையை மக்களுக்கு தானமாக செய்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. தன் கையில் இருக்கிற கொஞ்சமான ஒரு தொகையை கூட வாரி வழங்குகிற ஒரு குணம் இருக்கிற ஒரு நல்ல மனிதரை உண்மையிலே நம்ம இழந்திருக்கோம். அவரோட நாங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். ரெண்டாவது அவரோட நிறைய ஆன்மீக பயணங்களும் போயிருக்கோம். என்னெல்லாம் திருவண்ணாமலைக்கு நிறைய டைம் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு நல்ல அண்ணனை, ஒரு நல்ல கலைஞனை, நிறைய எங்களுக்கு மிமிக்ரிக்கு எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அவரை பார்த்து நிறைய கற்றுருக்கோம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய இழப்பு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிக்கிறேன்.